தாயின் இதயத்தில் 3 தீபங்கள் எரிந்தன. அவை ஒளி அல்ல, விதி. இது மகாபாரத பெரும் கதைத்தொடரின் 16வது அத்தியாயம். காட்டின் அமைதியில் பாண்டு தன் சாபத்தின் நிழலில் வாழ்ந்தான். அவன் இதயம் தினமும் ஒரே கேள்வியால் எரிந்தது: என் வம்சம் இங்கேயே முடிந்து விடுமா? அந்த வேளையில் குந்தி அவனிடம் நெருங்கினாள். நீ மறந்துவிட்டாயா? எனக்கு ஒரு வரம் உண்டு, துர்வாச முனிவர் அளித்த வரம். அவள் தலை சிறந்த அன்போடு தன் இதயத்தை தெய்வங்களுக்கு அர்ப்பணித்தாள். முதலில் அழைத்தாள் தர்மதேவனை. அந்த நேரத்தில் காற்று நின்றது, வானம் திறந்தது. அவளது மடியில் பிறந்தான் யுதிஷ்டிரன், நீதியின் உருவம். அடுத்து அவள் வாயு தேவனை நினைத்தாள். அந்த காற்றின் அலைகள் பொன்னாக ஒளிர்ந்தன. அவளது கைகளில் பிறந்தான் பீமன், வலிமையின் சின்னம். மூன்றாவதாக அவள் இந்திர தேவனை துதித்தாள். அவளது இதயத்தில் பிறந்தான் அர்ஜுனன், வீரத்தின் தீபம். வனத்தின் வெளிச்சம் அவர்களின் பிறப்பில் ஒளிர்ந்தது. குந்தி பெற்ற அந்த அருள் இன்னும் முழுமையில்லை. இன்னும் 2 உயிர்கள் விதியின் வரியில் காத்திருக்கின்றன. அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளுங்கள்.